உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களுடன் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை. ஆடி 17 இதனுடைய தமிழ் தேதி ஆடி 17 முதல் அதாவது ஆணி 17 முதல் ஆடி 15 வரை. அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி. இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள், விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 17, அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி 17. ஜூலை 1ஆம் தேதி ஆணி 17 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமாக தொடங்குது. ஆறுமுக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. மேலும் சஷ்டி திதி முருகனுக்குரியது. பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம். பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அற்புதமான நாள். அடுத்து இந்த ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள், திரையோதசி திதி நாள். இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம், குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண யோகங்கள் ஏற்படும். அடுத்து ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி நாள் ஜூலை 10ஆம் தேதி. அது பாருங்க பூராட நட்சத்திரம். இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது. அது மகாலட்சுமியோட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை 10ஆம் தேதி 10/7/2025 என்று பௌர்ணமி யோகம், பௌர்ணமி ஏற்படுகின்றது. அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம். அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம். மற்றபடி ஆலங்குடி குரு பகவானை வழிபடலாம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள். முக்கியமாக திருச்செந்தூர், ஆலங்குடி, மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்கே தென்முக கடவுள் வீற்றிருக்கிறார். இன்று இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும், அந்த பாக்கியம் கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஆணி 32, அதாவது ஜூலை 16/7/2025 அன்று ஜூலை 16. இது ஆணி 32, அதாவது உத்தராயண காலத்தினுடைய கடைசி நாள், தட்சிணாயனம் தொடங்குகின்ற ஒரு சுப நாள். இந்த காலங்களில் எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாவித சுபகாரியங்களும், விவாகம், காது குத்து, சிமந்தம், வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணிக்கலாம். அற்புதமான நாள். அடுத்து ஜூலை 22, அதாவது ஜூலை 22/7/2025 22/7/2020 செவ்வாய். அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு எள்விளக்கு
அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை, நெய் தீபம், சனி பகவானுக்கு எள் தீபம். இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வாஸ்து நாள் ஜூலை 27 27/7/2025 அன்று வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அன்றைய தினம் வாஸ்து நாள். அடுத்து ஜூலை 28 முப்பெரும் விழா. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் பெண்களுக்குரிய. ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருத்தி உத்தியோகங்கள், தொழில் விருத்தி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்பூர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். அன்றைய தினமே நாக சதுர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலயம், உக்கிரகமான அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மதுரை மடப்புறம் காளி, மாசாணி அம்மன் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன், விருதுநகர் மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம், புத்திர தோஷம், சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை 28 முப்பெரும் விழா. சரி, இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆக அவர் முறைப்படி, அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக, உறுதியாக கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இது இந்த காலத்தில் நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினோட ஒரு சிறப்பு. கல்யாணமாக சொன்ன மாதம் முடியும், புத்திர பாக்கியம் சொன்ன மாதம் கிடைக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள். இதை ஒரு மனுஷன் வெற்றி அடையணும்னா உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான இடம் இருக்கு, 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம்
சிறப்பாக அமையக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதம். உலக வெற்றி, நல்ல திருமண வாழ்க்கை என்றாலும் சரி, செய்கின்ற தொழில் வியாபாரம் இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு தொழில் என்றாலும் சரி, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு ஸ்தானம், தாய் தந்தர்கள் மூலம் யோகத்தை பெறக்கூடிய ஸ்தானம், பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய யோகமும், அரசாங்க அரசியல் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய யோகமும், சகல கலைகளும் கற்று ஒரு பத்திரிகை துறையோ, ஒரு சினிமா துறையோ, ஒரு கலைத்துறையோ, ஒரு சினிமா துறை எதையும் சாதிக்க வேண்டும் என்றால் இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமையோடு இருக்கும் பொழுது அனைத்து யோகங்களையுமே பெறலாம். உலக வாழ்க்கையை, உலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைக்கும், மிகப்பெரிய முன்னேற்றம் படைக்கக்கூடிய, மிகப்பெரிய யோகங்களை அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் சுக்கிரன் வலிமை பெற்று இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கப் போகிறார். நல்ல திருமண யோகத்தை தருவார், நல்ல வெளிநாட்டு யோகத்தை தருவார், நல்ல பதவி யோகத்தை தருவார், நல்ல சொத்து சுகத்தை தருவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படிப்பட்ட யோகத்தில் அமைந்திருக்கிறது. மேலும் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் வழக்கம் போல சனி ராகு இருப்பது எந்தவித துன்பங்கள் ஏற்பட போவதில்லை. முன்னேற்றங்கள், சொத்து சுகங்கள், வாகன யோகங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு உத்தியோகங்கள், வெளிநாட்டு உறவுகள், வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள், இம்போர்ட் எல்லா தொழிலும் சிறப்பு. மேலும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி குரு பகவான் உங்க ராசியை பார்க்கக்கூடிய சூரியனும் குருவும் சேர்ந்து சிவ ராஜயோகத்திலிருந்து உங்க தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாராத சிறந்த வருமானங்கள், சிறந்த முன்னேற்றங்கள், நல்ல வியாபார வருமானம், நல்ல வருமான முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், விருச்சிகராசி பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறந்த காலங்கள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய முன்னேற்றங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு யோகம். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது என்ன செய்யும்னா, ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை மாற்றி கொடுக்கும், உத்தியோகத்தை இடமாற்றம் கொடுக்கும். அதே நேரத்தில் இடம், பூரிய சொத்து, சில பூரிய சொத்து பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும். இந்த இடத்துல இருந்தால் 5ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை பூமி இடம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆக இந்த வாகன யோகங்கள், போக்குவரத்து, வாகன யோகத்தை கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். மற்ற யோகங்கள் நல்ல சிறப்பாக, தொழில் வளம் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருந்தாலும் போக்குவரத்து, வாகன யோகங்கள் கொஞ்சம் சுகாதாரத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையாவது வாங்கி போய் சாப்பிடக்கூடாது, எதையாவது பிரச்சனை உண்டு பண்ணிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்த்தீங்களா, பார்க்கறது போல வாங்கி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் உணவு பழக்கங்களில் அவங்க உணவுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். மற்றபடி தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இது சும்மா என்னத்தை ஏணும்னு சொல்கிறது கிடையாது. என்ன உங்கள் பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்கிறாரோ அதை உள்ளபடி சொன்னது நடக்கும். இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதாவது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டு தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்கம். அந்த முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. எல்லாம் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சொன்ன நடக்கலை அப்படின்னா அதை கணிச்சு சொல்லக்கூடிய முறை தான் தப்பு. சொல்றது நடக்கலைங்க, எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு காரணம் அதுதான். கணித்து சொல்லக்கூடிய முறை தான் தவறு ஏற்படுகிறது. ஆக அந்த தவறு நிச்சயமாக வரக்கூடாது. நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலனை நிச்சயமாக துல்லிதமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமாக வழங்கப்படும். புரியுங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.